அருணகிரிநாதர் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஒரு வித்தையை கற்கிறார். தன்னுடைய சில சொந்த காரணங்களுக்காக ஒரு கிளியினுடைய உருவமாக கொண்டு அவர் ஒரு சில மூலிகைகளை எடுக்கச் செல்கிறார். அப்படி எடுத்துட்டு திரும்பி வருவதற்குள்ளாக அவருடைய சரீரத்தை தகனம் பண்ணிடுறார். அதனுடைய விளைவாக அவர் திருச்செந்தூரில் முருகப்பெருமானினுடைய தண்டத்திலும் கிளியாக அமர்ந்திருக்கிறார். அதே சமயம் மதுரை மீனாட்சியினுடைய கைகளிலும் கிளியாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. பக்தர்கள் போய் பார்க்க வேண்டிய 51 சக்தி பீடங்களில் மிக முக்கியமான சக்தி பீடம் மதுரை மீனாட்சியினுடைய சக்தி பீடம். முதலாவதாக திருக்கடையூர் அபிராமி. இந்த உலகத்திலேயே அவள் மட்டும்தான் என்ன பண்ணுவானாக்க பக்தர்களை முன்னோக்கி நகர்வதாக ஒரு பாதம் முன்னதாகவும் ஒரு பாதம் பின்னதாகவும் இருக்கும். அதே போன்ற வடிவமைப்பை கொண்டவள் மதுரை மீனாட்சி. பக்தர்களினுடைய வேண்டுதலை அங்கு கிளியாக அமர்ந்திருக்கக்கூடிய அருணகிரிநாதர் அம்பாளுடைய காதுகளில் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த அருணகிரிநாதரனுடைய சாட்சாத் ஸ்வரூபம்தான் அந்த அம்பாளினுடைய கைகளில் இருக்கக்கூடிய கிளி அப்படின்னு இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு.